பாருங்க இப்படிதான் போகணும் அந்த கப்பியோங் ரயில் பைக்கு. கண்டக்டர் வர வரைக்கும் 아니 하나는 작동은 하는데 필요할 때 같이 잡으시는 게 나아요. ஒன்றும் புரியல ஆனால் பாச புரிய மாட்டேங்குது. பாருங்க இவ்வளோ நேரம் இந்த மாதிரி பாதையில் தான் வந்தோம் கைஸ். இப்போ பாருங்க அந்த செர்ரி ப்ளோசம்குள்ள வந்துட்டோம். எத்தனையோ ட்ரெயினில் போயிருக்கோம், இப்படி ஒரு ட்ரெயினில் போயிருக்கீங்களா? இதை யூட்டன் எடுக்கிறது கைஸ். பாருங்க இந்த மாதிரி ஒரு சர்க்கிள்குள்ளே நம்மளை உட்காரிச்சிட்டாங்க. பாருங்க சர்க்கிள் திரும்புது. மழை வருது, செம்ம மழை வருது வேகமா. அதனால போய் ரெயின் கோட் வாங்கிக்கிட்டோம், இல்லைன்னா நினைஞ்சிருவோம். ஐயோ பிரேக் புடி பிரேக் புடி. ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு போகலான்னு சொல்லிட்டு ட்ரெயின் ஏறினோமா. இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா இந்த ட்ரெயினில் பாருங்களேன் 2 மாடி இருக்கு. நாங்கள் வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இறங்கணும். இங்கே இறங்கினோடனே எங்களை வந்து ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸர் வந்து கூட்டிகிட்டு ஒரு மீட்டிங் ரூமுக்கு போனாங்க. நல்லா விற்கிறனால தான் டபுள் டெக்கர் ட்ரெயின். டபுள் டெக்கர் சொல்கிறேன், டபுள் டெக்கர் டபுள் டெக்கர் டபுள் டெக்கர். குட் மார்னிங் காய்ஸ். இன்னைக்கு ஒரு புது நாள். நம்ம ஹாஸ்டல் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இது வந்து நம்ம ஹாஸ்டல் வெளியே ரிசப்ஷன். இங்கே பியானோன்னு வச்சுருக்காங்க வாசிக்கிறதுக்கு போல. அப்புறம் இந்த கேம் விளாட்லாம். அப்புறம் இங்கே பாருங்களேன் உட்காரதுக்கு இடம்லாம். நம்ம இன்றைக்கி லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். ஆனால் என்ன வெளியே போகலான்னு நினைக்கும் போது மழை இப்படி பெய்யுது. அதனால எங்கேயும் போக முடியாது போல. ஸோ மழை நின்னோன்னா தான் ஏதாச்சும் செய்யணும் கைஸ். இப்போதைக்கு ஒன்றும் செய்ய முடியாது, திருப்பி ஒழிக்க போயிடலாம். மழை வருது, மழை வருது, போக முடியாது. சப்பாத்தி போட்டு கூட என்ன பிரயோஜனம். கைஸ் இங்கே வெதர் பாருங்களேன். இப்போ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னுக்கு உங்களுக்கு நான் மழை வருதுன்னு காட்டினேன். அதுக்குள்ளே பாருங்கள் மழை நின்றுச்சு. இந்த வெதரை நம்பவே முடியல. ஆனால் இன்றைக்கி கூகுளில் போட்டிருக்கு இன்றைக்கி ஃபுல்லாக மழை வரும்னு சொல்லிட்டு சாயங்காலம் 6 மணி வரைக்கும். என்ன மழை, என்ன வெதர். இப்போ போகலாமா போவேனாவான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்படி தான் மழை நின்று நின்று வரப்போகுது. ஸோ என்ன பண்ணலாம் சொல்லுங்க கைஸ், என்ன பண்ணலான்னு. நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து இங்கே நாமியா ஐலண்டில் வந்து ஒரு ரெயில் பைக்குன்னு சொல்லிட்டு ஒரு விளாடுறது இருக்குது. அதுக்கு தான் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஆனால் என்ன பண்ணலான்னு தெரில. போகலாமா கைஸ்? இப்போ நம்ம அங்கே உட்காந்து போகலாமா வேணாமான்னு கடைசியாக போகலான்னு முடிவு பண்ணிட்டோம். இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம் நடந்து. அது இங்கேருந்து கொஞ்சம் நடந்து போகிற டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. அதனால் அப்படியே நம்ம நடந்து போகலாம். இங்கே பாருங்களேன் நடந்து வந்துக்கிட்டே இருந்தோமா திருப்பி மழை வர ஆரம்பிச்சிச்சு. இது என்ன பைத்தியக்காரத்தனமோ தெரில. ஒரு கூட தான் எடுத்துருந்தியா? ஸோ இப்போ நாங்கள் எங்களோட கொடை எடுத்துக்கிட்டு நடக்க ஆரம்பிக்க போகிறோம். சொன்னேன் தானே கைஸ், நம்ம ஹோட்டல்லேருந்து இது வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் நடந்தாலே போதும், நம்ம வந்து ரீச் பண்ணிடுவோம் இந்த இடத்த. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இருக்கோம். நாங்கள் தரதா மின்னுக்கு போட்டிருக்கேன் கப்பியோங் ரயில் பைக். இன்னும் 65 மீட்டரில் வந்துடுமா. தான் அதோட ஸ்டேஷன். உங்களுக்கு நான் கிட்டே போய் காட்டிகிட்டே போயிடுறேன்னு பாருங்க. இப்படிதான் போகணும் அந்த கப்பியோங் ரயில் பைக்கு. நீ ஆலோசனேஷன்ல இருக்குமா? எனக்கு சாப்பாட்டு ஆலோசனேஷன் வந்துருச்சு நினைக்கிறேன். லஞ்சால சோறு ஞாபகம் வந்துடுது. நீ கொஞ்சம் ஹாலுசினேஷன்ல இருக்க. அப்படி போகணும், அங்கே தான் போட்டிருக்கு. அப்படியே ஏறி அந்த புல்லில் நடந்து போய் நம்ம இன்னைக்கு போகிறோமா போகலையான்னு தெரில. பட் ஆனால் என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். அப்போ திடீர்னு நாளைக்கு போகணுன்னா போகலாம்ல.
ஆனால் இன்னைக்கு ஸ்கை பாருங்க என்ன கலரில் இருக்குன்னு. இங்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் வச்சுருக்காங்க. ரயில் பைக்கா, ரயில் மேலேயே பாதை போட்டிருப்பாங்க, ரயில் தண்டவாளம் அப்படியா? அதில் நம்ம சொந்தமாக ஓட்டிக்கிட்டு போகலாம். ஸோ கைஸ், இதான் அதோட ஸ்டேஷன். த டிக்கெட் கவுண்டர், ரயில் கெப்யோங் பார்க். ஸோ இப்போ எத்தனை மணிக்கு? 2 மணிக்கா? 2 பேத்துக்கு 36,000 போலாமா? சரிவா. 2 பேத்துக்கு வந்து 36,000 கைஸ். ஸோ அடுத்தது வந்து 2 மணிக்கு. 아니 비 오면 우산 이렇게 닫아 이렇게 바람을 안 분다. 바람을 안 불지. 아이 다들 그냥 올릴 거라서 더워서 다들 다 걷는 데 있어. 1시 45분까지 오른쪽 계단 올라가 주시고요. 티켓은 분실하시면 안 됩니다. For 2 people. Okay, earliest boarding time is 2 o'clock. Yes. 36,000 won. Here my card. Insert. இன்சர்ட் பண்ணுவதில்லை. Where are you from? மலேசியா. How did you know here? From Google. Thank you. Should reach this. Okay. You should go upstairs 145. And number is. Thank you. Thank you. 1:45க்கு நம்ம வந்து அங்கே போகணுமா? நீங்கள் அந்த டிக்கெட் கட்டுமா? இதுதான் இந்த டிக்கெட் கைஸ். ஸோ நாங்கள் 36,000 கட்டி போகிறோம். இதோ அந்த இடத்துக்கு இப்படி தான் போகணும். இப்போ நம்ம மேலே போய்க்கிருக்கோம், மேலே போய்க்கிருக்கோம். காட் ப்ளீஸ் பா, ஒரு அவருக்கு மழை வராமல் பார்த்துக்கோங்கப்பா, கெஞ்சி கேட்டுக்கிறேன். 안녕하세요. 자, 그런데 이거 안 오시니까 대화 잠깐만 멈출게요. 네, 잠깐 시작할 거고요. 이거 잘 듣고 가셔야지만 바이크 이용하시는데 불편은 없습니다. 그러니까 하다보면 대화 잠깐 멈춰주시고 저한테만 5분 정도만 이렇게 부탁드리겠습니다. கைஸ் அங்கே பார்த்தீங்கன்னா இதோ அந்த நீல கலர் இருக்கா, அது வந்து 4 பேர் உட்காருது, இது வந்து 2 பேர் உட்காருது. இப்போ நம்ம வந்து 2 பேர் உட்காருதான் எடுத்துருக்கோம். நம்ம வந்து உட்கார சொல்லிட்டாங்க, ஆனால் என்ன அவங்க பாசையிலே ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, ஒன்றுமே புரியல. ஸோ ஜாலியாக இருந்துச்சு. இப்போ என்ன பெல்ட் போடணும் போல. ஸோ நம்மளோட ஜாமான்லாம் பின்னாடி வச்சுக்கலாம் அப்படி. அப்புறம் நம்ம உட்காரலாம், பெல்ட் போடு, நம்ம இப்படி உட்காரலாம். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பர் கொடுத்தாங்க, அது விக்னா தான் படிச்சு. என்ன சொல்லியிருந்தாங்க அதில்? என்ன சொல்லியிருந்தாங்க? பேக் பின்னாடி வச்சுக்க சொன்னாங்க. மழை வராமல் இருக்கணும், ஜாலியாக இருக்கும். அப்போ தான் ஆமாம், சொந்தமாக ரெயின் கோட்லாம் பாய்ச்சிக்க சொன்னாங்க. ஏன்னா மழைக்கு அவங்க இது கொடுக்க மாட்டாங்களா? கண்டிப்பாக நிலையும். அப்புறம் பெடல் பண்ணால் இது சொந்தமாக அப்புறம் கொஞ்சம் சென்று ஆட்டோமேட்டிக்காக போகுமா? ஆனால் மொதல் நம்ம பெடல் பண்ணணும். நீங்கள் பாருங்கள், நம்ம போகிற வழியில் இது கீழே இப்படி தண்ணி ஓடிக்கிட்டு, ஆறு ஓடிக்கிட்டு, ஆறு. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம கிளம்ப போகிறோம். இதோ இப்படி தான் பெடல் பண்ணணும் இது வந்து. அப்புறமேலே நம்ம அப்புறம் இது வந்து செமி ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் தூரம் நம்ம பெடல் பண்ணலாம், கொஞ்சம் தூரம் சொந்தமாக ஓடும் போல். இது எத்தனை வருமா? 1 hour plus. இந்த 1 hour ப்ளஸில் மழை வராமல் இருக்கணும். அது மட்டும் தான் என்னோட கொன்சனாக இருக்குது. ஏன்னா மழை வந்து செம்மையாக நிலையும். ஏன்னா மேலே பாருங்களேன், அது இப்படி தான் இருக்குது. சைட்டில் செம்மையாக நிலையும். மழை நேரம் வந்துச்சுனாலும் பரவாயில்ல, சைட்டாக வந்துச்சுன்னா அவள் தான். அப்புறம் மணி எத்தனை பார்த்துங்க? மணி பார்த்தீங்கன்னா 1:55. நம்ம ரைடு வந்து 2 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். இப்போ வந்து டிக்கெட் வாங்க வராங்கன்னு நினைக்கிறேன். கண்டக்டர் வராரு இப்போ. 아니 하나를 접근하는데 필요할 때 같이 잡으시는 게 좋아요. ஒன்றும் புரியல, ஆனால் பாஷை புரிய மாட்டேங்குது. தேங்க்யூ. Press brake. கொஞ்சம் இங்கிலீஷ் பேசுகிறாங்க, அதனால கொஞ்சம் தப்பிச்சு.
ஸோ இந்த டிக்கெட் எடுத்து பக்கில் வச்சுக்குவோம். கீழே கொக்குலாம் இருக்கு. அது கொக்கா? டீச்சரு. 자, 우리 이인승도 바이크 한 대씩 갈 거예요. 우르르 가는 거 아니에요. 한 대씩 갈 거니까 가만히 계시면 돼요. Break. Break. 앞으로 오세요. பிரேக் பிடிச்சிக்கோ. Break. 자, 양쪽에 브레이크 정지. இப்போதைக்கு நம்மள பிரேக் பிடிக்க சொல்றாரு. ஸோ நம்மளும் பிரேக் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். இப்படி விடக்கூடாது. 나오세요. pedal. pedal. ஓகே Okay, you together break stop. Your distance is 10 meter. ஓகே Your bike is no collision. Okay. ஓகே. No need break. Let's go. Thank you. 나오세요. 10 மீட்டர்ல டிஸ்டன்ஸ் இருக்குமா. ஸோ இப்போ நம்ம பேடல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஜாலியா இருக்கு. இந்த மாதிரி ஒரு பைக் பார்த்துருக்கீங்களா? இதான் ரயில் பைக். 10 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல அப்படியே போக வேண்டியதான். ஆனா என்ன, கால் வலிக்கும் போல. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க பாருங்க, நம்ம ட்ரெயின்ல போறோங்க. சொந்த ட்ரெயின். இந்த மாதிரி ஒரு ரயில் தண்டவாளம் கட்டிடுவோமாமா. ஐயோ, ஏதோ ஒரு தண்ணி வந்து என்ன ஊத்தி. நீங்க பாருங்க, ரயில்ல போற மாதிரியே இருக்கு. ட்ரெயின் தான், ஆனா நம்ம சொந்தமா ஓட்டுறோம். இங்க பாருங்க எப்படி மாறுது. நீ கைஸ், இது விட்டா கூட சொந்தமா ஓடும். நான் கோட்டைக்கிட்ட கேட்ட மாதிரியே வெயில் அடிக்குது. ரயில் பைக்ல போய்கிட்டு இருக்கோம். இல்லைங்க, மைக் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாருங்க, இவ்வளவு நேரம் இந்த மாதிரி பாதியில் தான் வந்தோம் கைஸ். அப்புறம் இப்ப பூச்செடிக்குள்ள போகும். இதுதான் ரயில் பைக்.
இருக்கு. என்ன கொஞ்சம் சத்தமா இருக்கு. எப்படி இது நம்மளோட சொந்த ட்ரெயின் ஸ்பீடா போய்கிட்டு இருக்கோம் கைஸ். ஜாலியா இருக்காளா? நினைச்சே பார்க்கல, மழை வந்துச்சு காலையிலேயே. இது செய்ய முடியாதுன்னு நினைச்சேன், ஆனா இப்ப மழையே இல்லை. இங்க பாருங்க செர்ரி ப்ளூசம், அங்க பாருங்க ஹைவே, அப்படியே இந்த வந்தா தண்டவாளம். இதோ முன்னுக்கு வராங்க பாத்தீங்களா, அவங்கள மாதிரிதான். மழை பெய்யுதானா லைட்டா. இப்படிதான் நம்ம போயிட்டு இருக்கோம். மழை வருது. காட் ப்ளீஸ் மழை நிறுத்துங்க. வரேன். எவ்வளவு ஸ்பீடா போகுது, செம்ம ஸ்பீடா போகுது கைஸ், செம்ம ஸ்பீடு. மழை வேற பெய்யுது. முன்னுக்கு பாருங்க ஏதோ ஒரு ஆள் இப்படி கிராசிங் இது பண்ணிட்டு இருக்காங்க. ஓ சூப்பரா இருக்கு ஆளுங்கெல்லாம். இப்ப பாருங்க நம்ம ரோடு கிராஸ் பண்றோம். நம்ம கிராஸ் பண்ணதுக்காக இங்க பாருங்க காடி எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. வாவ் முன்னுக்கு இந்த ரோடு பாருங்க கைஸ் எப்படி அழகா இருக்குன்னு. அப்புறமேல நம்ம திருப்பி அப்படிதான் வருவோம். 36,000 இதுக்கு ஒத்தான்னு கேட்டா கண்டிப்பா ஒத்துதான். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 hour பயணம் போல. ஆனா ஜாலியா இருக்கு. இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ், இது மாதிரி நான் பண்ணதே இல்லை. பெடல் பண்ணா நம்ம இன்னும் சீக்கிரமா போகலாம். பட் ஆனா பெடல் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, நீங்க சும்மாவே போகலாம். இப்போ நாங்க பெடல் பண்றோம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து பெடல் பண்ணுவோம். கைஸ் இப்போ பாருங்க அந்த செர்ரி ப்ளோசம்குள்ள வந்துட்டோம். ஃபுல்லா அப்படியே வெள்ளையா தெரியுதா, ஆனா அது வெள்ளை இல்ல, வெள்ளை கலந்த ஒரு பிங்க். பாருங்க நம்ம ஓப்பன் ட்ரெயின்ல இருக்கும். இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு ட்ரெயின்ல போறேன். எத்தனையோ ட்ரெயின்ல போயிருக்கோம், இப்படி ஒரு ட்ரெயின்ல போயிருக்கீங்களா? விக்கின டைம் லேப்ஸ் செஞ்சுட்டீங்க. வாவ் முன்னுக்கு நல்லா நிறைய கொட்டுது கைஸ். இந்த கொட்டுறதுதான் உங்களுக்கு காட்டணும்னு நினைச்சேன். ஸோ இங்க இறங்கணுமா? ஸோ இது இப்படி போறது. அப்ப அவள்கிட்ட முடிஞ்சிடுச்சா? திருப்பி அப்ப இப்படி போகுமா? சுத்தி திருப்பி அப்படி போகும். நம்மளே அவங்களே திருப்பி விடுறாங்க. பிரேக் பிடி.
ஆனா ஸ்னோ டைம்ல இந்த இடம் ஃபுல்லா ஸ்னோ இருக்கும். ஸ்கீ பண்ற இடம் வந்து இருக்கு. பாருங்க ஸ்னோ டைம்ல இங்க ஃபுல்லா ஸ்னோ இருக்குமா, ஸ்கீ பண்ற இடம் கூட இங்க இருக்கான் அப்படின்னு வீக்னா சொல்லுது கூகுள் படிச்சுட்டு. அந்த பிக்சர்ஸ்லாம் பார்த்து ரொம்ப அழகா இருக்கு. ஆனா பரவாயில்ல, நம்ம இந்த டைம்ல வந்ததே கிரேட் தான். பூ அந்த செடி பூ பார்க்கற சரி புழுவா? செடி பூ பார்க்கற டைமும் நல்லா தான் இருக்கு. ஏன் நம்ம அதுவும் பார்த்தது இல்லைல்ல. இப்போ வந்து நம்ம யூட்டன் எடுக்கிறோம் பாருங்க, எப்படி யூட்டன் எடுக்கிறது இந்த இடம். என்னமோ சொல்றது. Anything you bike number? 258. Yeah. Then நம்ம பைக் நம்பர். Just go there, taxi, and break maybe 5 or 10 minutes. ஓகே. இதை யூட்டன் எடுக்கிறது கைஸ். பாருங்க இந்த மாதிரி ஒரு சர்க்கிள்குள்ள நம்மள உட்காரிச்சிட்டாங்க. பாருங்க சர்க்கிள் திரும்புது. ஸோ இப்போ அவர் என்ன சொன்னார்னா, இப்போ கொஞ்ச நேரம் பக்கிங் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே பிரேக் எடுத்துக்கிட்டு திருப்பியும் உங்கள் காடி நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க, திருப்பி அதே காடிக்கு நீங்கள் வந்துடுங்கன்னு சொன்னார். ஹலோ எப்படி போச்சு? எந்த வேகத்துக்கு போகுது? ஓகே இப்போ என்ன பண்ணும், வந்தோடனே பெல்ட் கழட்டிடணும். பேக் எடு. ஸோ இதான் கைஸ் நம்ம பைக்கு. இப்படி தான் நம்ம ட்ரெயினுக்குள்ளே போகிறோம், அந்த தண்டவாளத்துக்குள்ளே. இப்போ வந்து கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துக்க வேண்டியதான். இப்போ வந்து நம்ம வந்து ரெயின் கோட் இருக்கான்னு போய் பார்ப்போம். சும்மா தான் போயிடலாம் தான், பட் ஆனால் சும்மா இதோ விற்கிது போல எங்கேயோ. இதானா மாட்டே? பைத்தியக்காரி பைத்தியக்காரி. பரவாயில்ல வேணும், நிற்க முடியாது. பரவாயில்ல, இதே நல்லா தான் இருக்கு. கேஸ் இப்போ ஒரு கூத்து நினச்சி நாங்கள் வந்து மழை வருதுன்னு சொல்லி போய் ரெயின் கோட் வாங்கிக்கிட்டோம். ஓ விலகுமா? மழை வருது, செம்ம மழை வருது வேகமா, அதனால போய் ரெயின் கோட் வாங்கிக்கிட்டோம். இல்லைன்னா நினைஞ்சிருவோம். ஆனாலும் நினைஞ்சிட்டு தான் இருக்கும், பட் ஆனால் கொஞ்சம் ஓகே. ஐயோ என்னடி இப்படி பறக்குது? என்னமோ ஒன்று கைஸ் போய்கிட்டு இருக்கு. வேணாம் இந்த பட்டன் போடணும்மா. ஐயோப்பா புரியாது கொஞ்ச நேரம். காத்து பயங்கரமா அடிக்குது. ஓகே நம்ம ரெயின் கோட் வாங்கி இப்போ ரெயின் கோட் போட்டு போகிறோம். இதை வந்து இப்போ ரெயின் கோட் பயணம். அம்மா ஏன் அமைதியாக உட்காந்து? நல்லா உட்கா ரிலாக்ஸ். ஐயோ ஆட்டே நான் வண்டி தான் ஓட்டுறேன் கைஸ், ஓட்டிட்டு போகிறேன்.
ரயில் பைக்கிலே ஒரு பயணம். செம்மையா இருக்கு இந்த ரைடு. அதுவும் இந்த ரெயின் கோட் வாங்கினே இன்னும் செம்மையா இருக்கு. இதெல்லாம் தலையில போட முடியும். ஆனா இங்க அடிக்கிற காத்துக்கு அதெல்லாம் தலையில போடவே முடியாது. இந்த பாருங்க அந்த லைட்ஸ். மேபி இருட்டுல இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா லைட்டா தெரியும் போல. ஒரே பியூட்டிஃபுல்லா இருக்கு. நீங்க சொல்லுங்க இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல. ஜாலியா இருக்கா? ஜாலியா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இன்னைக்கே செய்ய முடியும்னு நினைச்சு பார்க்கல. ஏன்னா இன்னைக்கு செம்ம மழை வரும்னு போட்டுருச்சு. சொன்ன மாதிரி மழையும் வருது. ஸோ கூகுள் வெதர் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா லைட்டு குண்டு பல்ப். செம்ம குளிருது. இங்க மழை சும்மாவே இங்க குளிருதா, அதுலயும் இங்க மழை வேற பெய்யுது. இப்ப செம்ம குளிருது. ஸோ கொரியா, தைவான் இதெல்லாமே வந்துட்டு 4ஆம் மாதத்துலேருந்து வெயில் அடிக்கும்னு சொன்னால் நம்பாதீங்க. ஜாக்கெட் எதுக்கும் எடுத்து பேக்கில் வச்சுக்கோங்க. ஏன்னா 4ஆம் மாதம் கூட குளிர் தான் உங்களுக்கு. இன்னும் சரியான மழை பெய்யுது. செம்ம மழை வேகமாக வருது. பெடல் பண்ணு. இதுக்கப்புறம் ஓடாதா? கைஸ், நீங்க பிரேக் பிடிச்சிட்டிங்கன்னா 15 ஸ்டெப்பு போட்டிங்கன்னா தான் திருப்பி இந்த கார் வந்து ஓடும் ஆட்டோமேட்டிக்கா. இல்லைன்னா ஓடாது. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக போகுது பார்த்தீங்களா? ஆனால் மின்னுக்கு இருக்கிறவங்கள போக மாட்டுறாங்களே. ஃபுல்லாக பிடிச்சிடாத, மெல்லமாக பிடிச்சி. பிரேக் பிடிச்சா நின்றோம். நான் கூட முதுவரை போலாம். ஏன்னா மின்னுக்கு ரோடியா காடியோ முதுவாதான் போகுது. கைஸ், இது பாருங்க எவ்வளோ ஸ்பீடாக போகுது. பைத்தி முடிச்ச மாதிரி. அப்பா எவ்வளோ ஸ்பீடாக போகுது பாருங்க. இப்போ வந்து நம்ம அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ண போகிறோம். வரும்போதே இருந்துச்சுல அது. பொண்ணு ஸ்பீட் எடுக்குது. ஐயோ மூஞ்சில் அடிக்குதே மழை. ஆமா எனக்கும் பயமா இருக்கு. தண்ணிக்கு மேலதான் போய் கிடைக்கும். தெரியுதா? இந்த இடம் பம்பம் பீச்சா? பம்பம் பிரிட்ஜ். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெயின்ல தண்ணி மேல போகும். இப்படி? ஆமா இப்படி. அங்க விளையாடுறதெல்லாம் வச்சிருக்காங்க. ஆனா இப்ப இல்ல போல, மாத்திட்டாங்க. இன்னும் ஒரு ஃபியூ செகண்ட்ல போய் ரீச் பண்ணிடுவோம். செம்ம குளிரு. கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகுது. இப்ப எங்க சாப்பிட போறோமா? ட்ரெயின் எடுத்து போய். பரவாயில்லையே, இந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டோமே அப்படி இப்படின்னு. ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு. இது போனதே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் பேரு. அந்த பாதை மாறுறது தெரியுதா? ஆமா. நான் என்ன
போயிட்டு இருந்தேன் சொல்லு, ஏதாச்சும் ஒரு ஜாமாவை கீழே போட்டுருவேனா தொலைச்சிருவேனா தான் போயிட்டு. ஓ தொலைச்சிட்டா பிரேக் பிடிச்சிட்டு எடுக்கணும். முன்னுக்கு பின்னாடி வரவங்க சாத்துன்னு சாத்திட்டு போயிட்டே இருப்பான். எப்போ அந்த பேங்கை காண போச்சோ அப்ப இருந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். இன்னொன்னு ஜாக்கிரதையா இருக்கணும். நேத்து கூட இப்படிதான் பேக்கில் வைக்க வேண்டிய ஜாமாவை ரூம்ல வச்சுட்டு போய் அங்க தேடிக்கிட்டு இருந்தோம். அதான் சார்ஜர். அவள் தான் கைஸ் ரைடு. முதல்ல எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம்? 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுமா? இப்ப மணி பாருங்க 3. 1 hour ரைடு இது. போறது 1/2 மணி நேரம், வரது 1/2 மணி நேரம். ஒரு பிட் ஸ்டாப்பே 10 நிமிஷம் அங்க உட்காந்து தண்ணி குடிக்கலாம். இங்க பாருங்க இந்த ட்ராக்கை மாறும். இப்ப ஆட்டோமேட்டிக் அதுக்கே தருது. பிரேக் ஆனா நீங்க இப்ப யாரோ கூட விட்டு போயிட்டாங்க பாருங்க. நம்ம தான் பக்கிங் பண்ணோம் வந்து. ஸோ கிட்ட வந்துட்டோமா, அவங்க வந்து பிரேக் போடுங்கன்னு சொல்றாங்க. ஆமா அங்க ட்ரெயின் போகுது காய்ஸ். ஆனா உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அழகா இருக்கு. போயிடுச்சு மெதி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இறங்கியாச்சு. மழை பொண்ண மழை வருது. ஸோ அப்படியே நாங்கள் நடந்து திருப்பியும் ட்ரெயின் ஸ்டேஷன் போகிறோம். இப்போ நம்ம கைஸ் இப்போ நம்ம சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு இந்த ட்ரெயின் ஏறினோம். இது வந்து ஐடெக்ஸு. ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு போகலான்னு சொல்லிட்டு ட்ரெயின் ஏறினோமா. இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா இந்த ட்ரெயினில் பாருங்களேன் 2 மாடி இருக்கு. இது கீழே மாடி கைஸ். இது கீழே மாடியா? அப்படியே படி ஏறி போகலாம். அப்படியே படி ஏறி மேலே போகலாம். 2 மாடி ட்ரெயின் கைஸ். எப்படி இருக்கு பாருங்க. நம்ம இப்போ 2வது மாடியில் தான் இருக்கோம். வாவ் எவ்வளோ ஜாலியாக இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெயினில் 2 மாடி இருக்குது பார்க்குறேன். செம்மையாக இருக்கு கைஸ். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் 2 மாடி ட்ரெயின். இப்போ நான் கீழே 1 மாடி கட்டினேன்னா இது மேலே பாருங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ட்ரெயினில் கூட இப்படி இருக்கா. பார்த்தோன்னே கண்டிப்பாக இது வீடியோ எடுத்துன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். ஸோ இப்போ நாங்கள் சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துக்கு, இப்போ நாங்கள் கெப்பேவங்கில் இருந்தோமா, கெப்பேவங்கிலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம். அங்கே போய்ட்டு சாப்பிட போகிறோம். ஏன்னா இங்கே சாப்பிட கடையே சரியாக அமையல. அதனால நேற்று சரியாக சாப்பிடாததுனால தலைவலி வந்துருச்சு. இன்றைக்கி போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போகிறோம். எந்த இடத்துக்கு போகிறோம்? கடைசி ஸ்டேஷனுக்கு ஒரு ஸ்டேஷன் பேர் சுன்சோன்னு ஒரு இடத்துக்கு போகிறோம் கைஸ். இப்போ நம்ம 2வது மணியில் தான் உட்காந்துருக்கோம். என்ன ஒரு ஆச்சரியம், இந்த மாதிரி வித்தியாசப்பட்ட ட்ரெயின்லாம் இருக்கும் வைக்க. இத்தனைக்கும் இது நம்ம சாதாரணமாக ஏறுற ட்ரெயின் தான். இது வந்து நம்ம சியோல்லேருந்து வந்த ட்ரெயினே தான். அந்த இன்டர்சிட்டி ட்ரெயின் எக்ஸ்பிரஸ் அதுதான். இந்த ட்ரெயினில் எல்லா ட்ரெயின்லையுமே இந்த ட்ரெயினில் 4வது 5வது கார் வந்து இப்படி தான் டபுள் டெக்கர் இருக்கும். வா என்ன ஒரு ஆச்சரியம், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது செம்மையா. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். இது மாதிரி பார்த்தோன்னே கண்டிப்பாக இது வீடியோ எடுத்துகிட்டு சொல்லி தான் டக்குனு வீடியோ ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் உங்களுக்காக. அப்படி இப்படின்னு காட்டிட்டேன். பார்த்தீங்களா 2 மாடியாம் கைஸ். நம்ம வெளியாயிட்டோம். இதோ பாருங்க மேலே ஒரு மாடியா, ஒரு கீழே ஒரு மாடி இருக்கு. இது நார்மல் சீட்டு. அப்புறம் வேற கோச்சுக்கு போனீங்கன்னா நார்மலாக தான் இருக்கும் அங்கே சீட்லாம். ஜஸ்ட் நான் இந்த புடச்சீட்டு தெரியுதே, இது மட்டும் தான் டபுள் டெக்கர். ஆமாம். ஸோ இப்போ நம்ம இறங்கிட்டோம்.
கைஸ் இதை பாருங்க, கொரியாவில் வந்து இது போதில்ல, இது வந்து ஐடிஎக்ஸ், இது டபுள் டேக்கர் போதும். நாங்கள் சொன்னோம்ல, நாங்கள் வந்து தப்பாக மாட்டிக்கிட்டோம். அதாவது இந்த என்ன ஸ்டேஷன், நான் ஏதோ ஏதோ ஒரு ஸ்டேஷன் இது. நாங்கள் வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இறங்கணும். இங்கே இறங்கினோடனே எங்களை வந்து ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸர் வந்து கூட்டிகிட்டு ஒரு மீட்டிங் ரூமுக்கு போனாங்க. ரூமுக்கு போயிட்டு, நீ இப்போ வந்து ஐடெக்ஸில் வந்த, ஸோ அதனால இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணணுன்னு எங்கள் கார்ட்லேருந்து 5000 தைவானா கொரியா ஒன்லேருந்து வெட்டிட்டாங்க. 5000 தருவாங்க, 15 வெள்ளி, கிட்டத்தட்ட மலேசியா காசுக்கு. அதை வெட்டிட்டாங்களா. அப்புறம் நாங்கள் திருப்பியும் போயிட்டு சாப்பிட போனோம். நாங்கள் என்ன சாப்பிட வந்தோம் தெரியுமா? ஏன்னா இங்கே தான் சாப்பாடு கிடைக்கலையே, பர்கர் கிங் வாங்க தான் வந்தோம். ஸோ பர்கர் கிங் வாங்கிட்டு திருப்பியும் எதுக்குடா 5000? ஏன்னா நாங்கள் அன்றைக்கி சியோல்லேருந்து கெப்பியோங் போகிறதுக்கே 2300 கொரியன் ஒன் தான் வெட்டினாங்க. இது என்னோட ஒரே ஒரு ஸ்டேஷனுக்கு 5000 வெட்டினாங்கன்னு பார்த்தா, இது வந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயினா ஐடெக்ஸ் வந்துட்டு. இங்கே வந்து கேடிஎக்ஸ்னு ஒன்று இருக்கு, ப்ளூ கலராக இருக்கும், அதுதான் வந்து மெட்ரோ லைன். ஸோ அதுதான் வந்து இப்போ நம்ம ஏறணும். அது ஏறணும்னா 1800 1300 தான் வெட்டும் கொரியா ஒன், கரெக்டா? ஸோ இப்போ அவனே நம்மளுக்கு வந்து ஒரு பேப்பர் கொடுத்தான். ஒரு பேப்பர் கொடுத்துட்டு, அந்த பேப்பர் எங்கேயோ வச்சுட்டேன், அந்த பேப்பர் கொடுத்துட்டு சொன்னான், இதோ இந்த லைனில் போய் நில்லுங்க, இதுக்கு பேர் வந்து சப்வே ட்ரெயின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லைனில் போய் நில்லுங்க, இங்கே ட்ரெயின் வரும், இப்போ வரும் ஒரு ட்ரெயின், அந்த ட்ரெயின் ஏறிடாதீங்க, ஏன்னா அது வந்து ஐடெக்ஸு, அடுத்த ட்ரெயின் வர்றது தான் நீங்கள் ஏறணும்னு சொன்னான். ஸோ அதுதான் இப்போ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கைஸ். ஸோ சியோல்லேருந்து வரும்போதும் நம்ம ஐடெக்ஸ் எடுத்து வரல. ஆமாம், நாங்கள் ஐடெக்ஸ் எடுத்து வரல. எடுத்து வந்தோம். ஆமாம், ஆனால் கேப்பில் நம்மளுக்கு இப்போ ஐடெக்ஸ் கிடச்சதுனால நான் உங்களுக்கு ஐடெக்ஸ் டூர் கட்டினேன், ட்ரெயின் டூர். ஆனால் இந்தமாரி ஒரு வித்தியாசமான ட்ரெயின் இருந்தது பார்த்ததுனால அது ஓகே தான், பரவாயில்ல, ஒரு வாட்டி தானே. ஆனால் இதே நாங்கள் நேற்று நாளைக்கு மட்டும் இந்த ட்ரெயின் எடுத்திருந்தோம்னா, சியோல் போகிறதுக்கு இது எடுத்துருந்தோம்னா, இங்கேருந்து கெப்பியோங்லேருந்து 16000 கொரியன் ஒன்று வெட்டியிருக்குமா. நல்ல வேலை தப்பிச்சிட்டோம், இன்னைக்கு 5000 முடிச்சிட்டோம். ஸோ இதுதான் அவங்களோட இப்போ கொடுத்துட்டு போனோம், இதை பார்த்து இப்போ நில்லுன்னு. ஆனால் எல்லாமே அவங்க பாஷையில் தான் எழுதியிருக்கு. பட் ஆனால் அவங்க வந்து மேலே வந்துட்டு, ஆனால் இந்தமாரி டூரிஸ்ட்டு தடுமாறுறாங்கன்னு தெரிஞ்சால் நல்லா வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஏன்னா நாங்கள் கீழே கேட்டோன்னே அவன் சொன்னால் இப்படி போன்னு சொல்லியும் திருப்பி மேலே வரைக்கும் எங்களுக்காக ஏதோ இந்த எக்ஸலேட்டர் ஏறி மேலே வரைக்கும் வந்து திருப்பி இந்த லெட்டர் கொடுத்துட்டு சொல்லிட்டு போனோம், இன்னும் இந்த ட்ரெயின் ஏறிடாத, இன்னொரு ட்ரெயின் வரும், அதுக்காக வெயிட் பண்ணி ஏறு அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் மெட்ரோ லைன். இப்போ அதுக்கு தான் வெயிட் பண்ணுறோம் கைஸ். சியோல்லேருந்து ஐடெக்ஸ் வந்து கெப்பியோங் போகிறதுக்கு 16000 சொன்னல, அது எனக்கே கன்ஃபார்மாக தெரில, நீங்கள் எதுக்கும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கூகுளில் மாறி போட்டிருக்கு, அதான் நான் சொன்னேன். ஸோ ஆனால் எங்களுக்கு இன்னைக்கு வெட்டினான் நல்லா, ஒரு ஆளுக்கு 5000 கொரியன் ஒன்று வெட்டினான். நல்ல வேலை. ஆனால் இங்கே 5000 போச்சேன்னு நினைக்கிறேன். 5000 15 சொல்லி பரவாயில்ல. இங்க வந்து ஒரு 3 நாள் எத்தனை நாள், 5 நாள் ஆச்சா? ஆனா வந்து ஒவ்வொரு நாளும் ஏதோ எதுலயோ ஒண்ணு, சரி பரவாயில்ல இன்னைக்கு ஒரு நாள் தானே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி விட்டா, இன்னொரு நாள் புதுசா ஏமாறுறோம் வேற எதுக்கும் பாச புரியாம. சரி பரவாயில்ல, இதே கடந்து தான் போய் அவன் என்ன பண்றது. ட்ரெயின் வரப்போதா, அதான் சவுண்ட் விட்டு பாட்டு படம். சன்போங்கோ சென்போங்கோ. ஆமா, அதுக்கு அந்த பேர் சொல்லியே. ஆனா என்ன கைஸ், இங்க வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அப்படியே செம்மையா வருது, சொன்ன டைமுக்கு கரெக்டா வந்து நின்றுது. அதான் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஜாலியா தான் இருக்கு. மனசுதான் கொஞ்சம் வலிச்சிச்சு, ஐயோ ஏன்னா ஒரே ஒரு ஸ்டேஷனுக்கு இவ்வளோ காசு வெட்டிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. காட்டுல இருந்து கொஞ்சம் காசு வெட்டிடுச்சு, அவங்களும் அங்கே போய் 3900 வெட்டிட்டாங்க. இங்கே இது நார்மல் தான், என்னதுன்னா மாறி ட்ரெயின் எடுத்துட்டு அப்போ அவங்க காசு வெட்டுறதால நார்மல் தான் பிடிக்கு. அதில் நம்மளும் இன்னைக்கு வெட்டியாச்சு, நல்லா விற்கிறானால தான். டபுள் டெக்கர் சொல்கிறேன், டபுள் டெக்கர் இதோ இதுதான் கைஸ். கலர் மட்டும் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு, இதோ தெரியுதா, இதுதான் இப்போ நம்ம ஏறணும். இதுதான் மெட்ரோ சப்வே ட்ரெயினா இது வந்து அவங்களுக்கு. அந்த பச்சை சீட்டு வேற சீட்டுக்கு நல்லா இருந்துச்சு அந்த ட்ரெயின். ஓ சாரி இதான் நேற்று நம்ம போன இடம், நமினிரா ரிபப்ளிக். ஓகே,
ஆனா அவங்க எப்படி கட்டுறாங்க பாரு, மனுஷன் எவ்வளவு சின்னதா இருக்கும், மரம் எவ்வளவு பெருசா இருக்கு. ஆனா நிஜத்துல அவ்வளவு பெருசா இருந்துச்சு மரம். அது போட்டோ ஷூட் கைஸ். அது போட்டோ இல்ல, அவங்க அப்படி காட்டுறாங்க. அவன் அவ்வளவு தூரத்துல பின்னிட்டு அப்ப அவன் அப்படித்தான். எனக்கு 400 தான் வெட்டி இருக்கீங்களா? 400 தான் வெட்டி இருக்கீங்க சீரியஸா கைஸ்? இப்போ அங்கிருந்து வந்தம்மா எவ்வளோ வெட்டிச்சு சொல்லுங்க? 400 தான் வெட்டி இருக்கு கைஸ். இந்த விக்கி நான் இருக்க பைத்தியக்காரி, பைத்தியக்கலான்னு சொல்லி இப்படி ஒரு விஷயம். 400 தான் சீரியஸ்லி. இப்போ இங்க 50 வெட்டும் போல. அப்புறம் இவங்களுக்கு ஏதோ சிஸ்டம் இருக்கு போல நான் நினைக்கிறேன். தெரியாது இருக்குன்னு சொல்றேன். சில நேரத்துல குறவாயிடுது, சில நேரத்துல கூடிய விடுது. வா கொடாடு கொடை கைஸ். இந்த பின்னாடி தெரியுதா பஸ்? இப்ப அதுல தான் வந்தோம். அது எவ்வளவு தெரியுமா விட்டுச்சு? 50 கொரியன் ஒன்று தான் விட்டுச்சு. 50 தான் காசே இல்லை நம்மளுக்கு. கரெக்டு தானே? 10,000 தான். 1000னா 3 வெள்ளி. ஸோ 50 என்ன 5 காசு? 30 காசு தான். 100னா 30 காசு. இப்போ 50 தான் 15 காசு தான் வெட்டிக்கிருக்கு. எவ்வளோ குறவா போயிட்டு மொத்தமாக 5000 தொலைச்சிட்டோமே இப்படி. பட் ஆனால் ஓகே தான், எங்களுக்கு அது ப்ராப்ளம் இல்லை. ப்ராப்ளம் தான் கொஞ்ச நேரத்துக்கு, ஆனால் அதுக்கப்புறம் ப்ராப்ளம் இல்லை. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அந்த மாதிரி ஒரு ட்ரெயின் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ இப்போ கூட நாளைக்கு அந்த ட்ரெயினில் போகலாமான்னு யோசிக்கிறோம். சியோலுக்கு போய் கேட்டு பார்ப்போம். ஒத்தா இருந்துச்சுன்னா போகலாம், இல்லைன்னா வேணாம். இப்போ அந்த ட்ரெயினில் போனதுனால தான் நம்மளுக்கு தெரியுது அந்த ட்ரெயின் நல்லா இருக்கும்னு. கூகுள் போட்டிருந்தது உண்மைதான். ஒரே மழையாக இருக்கு. ராத்திரி ஆயிடுச்சானா. இப்போ மணி எத்தனைன்னா 6 சம்திங் தான். சாரி, ஒரு கையில் வீடியோ எடுத்துக்கிட்டு மணியும் பார்க்க முடியல. மணி 6:45ங்க. வந்து ஹாஸ்டலுக்கே வந்துட்டோம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய அஸ்கார்லாம் நிற்கிறாங்க அங்கங்கே. இங்கேயும் அங்கங்கே நிற்பாங்க போல். நான் நிறைய பார்த்தேன் இந்த இடத்துல. இப்போ நம்ம ஹாஸ்டலுக்கு தான் நடந்து போய்கிட்டு இருக்கோம். போய் சேர்ந்து ரெஸ்ட் எடுப்போம். இன்றைக்கி நாங்கள் லைட்டாக தான் ஏஞ்சோம். நேற்று பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டோரி கூட போடல, சீக்கிரமாக தூங்கிட்டோம். ஏன்னா பொண்ணை டயர்டாக இருந்துச்சு. அந்த நமீனீராக்கு போயிட்டு வந்துட்டு செம்ம டயர்டாக இருந்துச்சு, தூங்கிட்டோம். சாப்பிட வேற இல்லையா, மயக்கத்தில் படுத்துட்டோம். இன்றைக்கி தான் போய் சாப்பிட்டோம். அதுவும் பர்கர் கிங். என்னடா இது எங்களுக்கு வந்து சோதனை, சாப்பாடு சோதனை. நம்ம ஹாஸ்டலுக்கு இப்படி தான் நடந்து போகணும். இங்கே பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் பெரிய அளவுக்கு இல்லை. ஆனால் நம்ம ஹாஸ்டலில் கொஞ்சம் பேர் தங்குறாங்க. ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இங்கே வந்து தங்குறாங்க. நார்மலாக சியோல்லேருந்து இங்கே வர்றவங்க வந்து டே ட்ரிப் தான் போகிறாங்க. சியோல்லேருந்து நமீனீராக்கு வந்து டே ட்ரிப் வந்துட்டு திருப்பி போயிடுவாங்க. ஆனால் நம்ம வந்து இங்கே தங்கலான்னு முடிவு பண்ணுவோம். ஏன்னா எதுக்கு அலைச்சல் எல்லாம் போகலான்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே வந்து பார்த்தா தெரியுது ரொம்ப டூரிஸ்ட் எல்லாம் இல்லை. இங்கே தங்குறவங்க ரொம்ப கொஞ்சம் பேர் தான். செம்மையா குளிருது. ஆமாம், பொண்ணு குளிருங்க. எங்கள் ரூமில் ஒரு விஷயம் இருக்குங்க. எங்கள் ரூமில் வந்து ஏர்கான் இருக்குது. பட் ஆனால் ஏர்கான் வேலை செய்யலை. அப்புறம் அதுக்கு பதிலாக அவர் நேற்று வந்து நாங்கள் செக்இன் பண்ணும்போது அவர் சொன்னார், இங்கே ஹீட்டர் இருக்கே, இது தட்டிக்கோங்கன்னு சொன்னார். நாங்களும் என்னடா இது ஹீட்ரு வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு யோசித்தோம். கடைசி இப்போ தாங்க தெரியுது, நேற்று தூங்கும்போது தான் தெரியுது. ஆக்சுவலி அந்த ரூமில் ஹீட்டர் இல்லைன்னா குளிரில் நடுங்க செத்துருப்போம் போல். ஏன்னா அவ்வளோ குளிரிங்க. நாங்கள் ஹீட்டர் போட்டு தான் படுத்தோம். இன்றைக்கும் போனோடனே ஹீட்டர் போடணும். ஏன்னா அவர் கீழே தரையில் நடுக்கிறதெல்லாம் சூடாக இருந்துச்சுங்க ஹீட்டர் போட்டால் அவர் ரூமில். அப்புறம் சொன்னது நேற்று அந்த அந்த பாத்ரூம் மட்டும் என்ன கான்செப்டில் கட்டினாங்கன்னே தெரில. அதை மட்டும் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், என்னவா கட்டியிருப்பாங்க, எதுனால மொத்த பேரும் ஒன்றா குளிக்கிற மாதிரி எப்பட்றா இதான் வாட்டி பார்க்குறேன். ஆனால் நாங்கள் குளிக்க மாட்டோன்னு சொன்னோன்னே நேற்று நான் போய் குளிச்சிட்டேன். எனக்கு செம்ம தலைவலி, அதனால் குளித்தா பெட்டராக இருக்குன்னு சொல்லிட்டு போய் குளிச்சிட்டேன். எப்படின்னா விற்கிற செக்யூரிட்டி கார்டு மாரி வெளியே நான் கழிப்பிட்டு உட்காந்துருந்தாங்க. நான் போய் குளித்தேன். குளிக்கும் போது பயமாக இருந்துச்சு. ஏன்னா மொத்த பாத்ரூம் அத்தனை ஷவர் இருக்கும். அவ்வளோ பெரிய பாத்ரூமில் நம்ம ஒண்டியாக குளிச்சுட்டு இருப்போம்.
அதுவும் கதவு கூட இல்லை, கர்டன் மட்டும். ஆமாம் கேர்டன் மட்டும்தான், கது கூட இல்லை அந்த ஓ பாத்ரூம். மை காட். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இதுமாரி ஒரு கான்செப்டில் பாத்ரூமு. ஏன்னா கொரியாவில் நாங்கள் ஆக்சுவலி எல்லாமே ப்ரைவேட் பாத்ரூம் தான். இது மட்டும் தான் எங்களுக்கு ஷேர் பாத்ரூம் கிடச்சிச்சு. அதனால எங்களுக்கு தெரில, மேபி கொரியாவே இந்த கான்செப்டில் தான் இருக்கா என்னன்னு தெரில, இல்லை இவரு மட்டும் தான் அப்படி கட்டியிருக்காருன்னு தெரில. வந்துட்டோம் கிட்ட. காலையிலே எப்படி ஆரம்பிச்சோமோ அதே ஒரு கிளைமேட்டில் இருக்குது பாருங்களேன். காலையிலே காட்டும் போதும் இப்படி தான் நினச்சி உங்களுக்கு, இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி இல்லை, இப்பயும் அப்படி தான் இருக்குது. காலையில் இப்படி தான் வந்துச்சு ஸ்கை இருட்டா. இந்த பின்னாடி கதுவா இல்லையா போகலாமா? நான் மொதல் அப்படி தான் போனேன். அப்படியே போகலாம். ஏன்னா முன்னுக்கு அங்கே சப்பாத்தி மெச்சிட்டு வர மாதிரி இருக்கு. ஹலோ ஹலோ. இங்கே வில்லேஜ் மாதிரி இருக்குல்ல, இங்கே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க எல்லாருமே. இதான் நம்மளோட ஹாஸ்டலோட இன்னொரு சைட்டு பாருங்க, அவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்கன்னு. நாக்காளி மேலெல்லாம் ரூமுங்க. நான் எங்கே தொடச்சிட்றேம்மா, எடுத்துகிட்டு போகாத. அப்புறமேல நைட்டில் நம்ம சாப்பிடலாம். இங்கே பாருங்க ஒரு பூனை. நல்லா மாடு மூட்டு. கொரியாவுக்கு வந்து முத ஒரு பூனையை பார்க்குறேன். இந்த ஏரியாவில் மட்டும் இவ்வளோ கிட்ட போய் காட்டுறேன். ஹலோ மியாவ். பூனை ஒன்றும் செய்யாதுன்னு நம்பிக்கிறது போனால கொஞ்சம் பயம் இருக்குது. வாங்க போது என்கிட்ட. ஓகே காய்ஸ், இங்கே பாருங்கள், நான் அந்த பூனை இப்போ நோண்டதுனால அது வந்து எங்களை நோண்டிக்கிட்டு விற்கினவன். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். உங்களை நாங்கள் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறோம். பாய். பாய் சொல்லுமா.